முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா என தவித்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக நடந்துவிடும் செல்லமே. பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது. இவ்விதமாக இழுத்து கொண்டு போவது நன்றன்று என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய். அது இப்பொழுது நிறைவுக்கு வருகின்றது செல்லமே. நான் அடிக்கடி கூறும் 2 பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். அது நிச்சயம் உன்னை பாதுகாக்கும். பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பது அல்ல, அமைதியாக இருப்பதும் அல்ல. விருப்பத்திற்கு மாறாக விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் பொழுது அதனை சகித்து கொள்ளும் பெயர்தான் பொறுமை. என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து அப்பாவிடம் முறையிடுவேன் என்று நீயே உனக்குள் சொல்லிக்கொள். அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய் தங்கமே. அது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். தன்னம்பிக்கை வளர 2 விஷயங்கள் தேவை. தைரியம் அதில் முதலாவது. இதை கடைப்பிடித்தால் எந்த வேலையும் உனக்கு சுலபமாகவே முடியும். துணிவே வாழ்வில் துணை கடவுளையே உனக்கு தெரியாதா என்று அமரவே தைரியத்தை அடுத்து சுயநலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும். சுகம் துக்கம் உன்னை ஒரு நாளும் நெருங்காது. தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியை பக்குவப்படுத்தி கொள்ளும் செல்லமே. இதை மட்டும் தெரிந்து புரிந்து வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரும். உன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை. நீ எடுத்த முடிவு சரியானதுதான் தங்கமே. இனி வாழப்போகும் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும். ஓம் முருகா, யாமிருக்க பயமேன்.